வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒயிட் புலாவ் எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் பசங்களுக்கு காலையில் லஞ்ச் செய்கிறதுக்கு இன்னும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் பாத்திரத்தை வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் பச்சை வேக போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், வதக்கியாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி, புதினா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக பரட்டி விட்டு ரொம்ப வதங்க வேண்டாம், நார்மலாக வதக்குனா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை கப் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கங்க. இப்போது குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். கரெக்டாக 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. விசில் நல்லா வந்துடுச்சு. விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், புலாவு அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி விட்டுலாம், சரிங்களா? கொஞ்சமாக நெய் விட்டு கிளறினோன்னா டேஸ்ட்டு வாசம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.